பகுதி 21. ஆரியன் அவன் அலுவலக அறையில் பாட்டிக்காக காத்து கொண்டு இருந்தான். வைஷ்ணவியும் அதே அறையில்தான் ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தாள். ருக்மணி பாட்டியோ ஹரியா என்று சந்தோஷமாக குரல் கொடுத்தபடி உள்ளே வந்தார். என்னடா, எதுக்கு கூப்பிட்ட என்று கேட்டுக்கொண்டே வந்தவர் கண்ணில் வைஷ்ணவி அப்போதுதான் தென்பட்டாள். அவளை பார்த்ததும் அவர் முகம் ஒரு நொடி கருத்துதான் போனது. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? என் பேரங்கிட்ட இவளுக்கு என்ன பேச்சு? ஒருவேளை இவளும் இவ தங்கச்சி மாதிரி ஆரியாவை வளைச்சு போடுதுன்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாளோ? சேச்ச, ஆரியாவெல்லாம் யாராலையும் அசைக்க முடியாது என்று தன்னையே தேற்றி கொண்டவர் சட்டென தன் முகபாவத்தை மாற்றியபடி, ஆரியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. நீ கீர்த்தனாவை நம்ம வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். நீ ஒத்துக்கிட்டதே ரொம்ப சந்தோஷம் என்று ருக்மணி பூரிப்புடன் சொன்னார். 1000 தான் இருந்தாலும் இது உங்க வீடு பாட்டி. நீங்க உங்க பேத்தியை இங்க வர வைக்கிறது உங்க தனிப்பட்ட விஷயம். நான் அதுல எப்படி குறுக்க வர முடியும்? அத்தை வரலையா என்றான். சுந்தரி கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்கா. ஆரியா, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லவா? கீர்த்தனா இப்போ ரொம்ப மாறிட்டா. நான் பண்ண தப்புக்கு எல்லாம் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன்னு சொல்லிதான் இங்க கூட வந்திருக்கா என்றார் உற்சாகமாக. ஆரியன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஓ அப்படியா, இருக்கட்டும் இருக்கட்டும் பாட்டி, நானும் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டு இருந்தேன் என்றவன் வைஷ்ணவியை ஒரு பார்வை பார்த்து கொண்டான். ருக்மணி உடனே, சந்தோஷமான விஷயமா, என்னடா என்று ஆர்வமுடன் கேட்க, பாட்டி, நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன். சீக்கிரமே அவளை கல்யாணமும் செய்ய போறேன் என்றான் வராத வெட்கத்தை குரலில் மட்டும் கொண்டு வந்து. என்ன, நீ லவ் பண்றியா? யாரடா? ஓ, அந்த சோமசுந்தர மகளையா என்று கேட்கும் போதே ருக்மணி குரலில் ஏமாற்றம் அப்பிக்கொண்டது. இல்ல பாட்டி, இதோ இங்க உட்கார்ந்துருக்கல்ல வைஷு, இந்த வைஷ்ணவியத்தான் நான் காதலிக்கிறேன். அடுத்த மாசம் கல்யாணமும் பண்ண போறேன் என்றான். ருக்மணி முகம் சட்டென மாறிவிட, டே ஆரியா, நான் உன்னை அறிவாளி நினைச்சேன். போய் இந்த ஃப்ராடு தான் உனக்கு லவ் பண்ண கிடைச்சாளா என்றார் ருக்மணி கடுப்பாக. பாட்டி, இவ என் உயிர். இவளை தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான் என்று அவன் முயன்று கோபத்தை முகத்தில் கொண்டு வந்து கேட்க, வைஷ்ணவியோ, ச, என்ன பெர்ஃபார்மன்ஸு என்று நினைத்தவள் முகத்தை பாவம் போல் வைத்து கொண்டாள். ருக்மணி பாட்டிக்கு இப்போது மொத்த கோபமும் வைஷ்ணவி மீது திரும்ப, நல்லா தாண்டி நடிக்கிற. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து என் பேரனுகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஆடுறீங்களா? உங்க ஆட்டெல்லாம் இனி செல்லாது. உங்களுக்கு காப்பு வைக்க என் செல்ல பேத்தி கீர்த்தனா வந்தாச்சு. ஆரியன் இன்னும் அவளை பார்க்கல. அப்படியே தங்கச்சில மாதிரி கீர்த்தனா இருப்பா. ஒரு முறை அவளை பார்த்துட்டா போதும், பழைய கதலை உங்களது உயிர் பெற்றுடும். அப்புறம் அவனே உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவான் என்று சவால் விட்டார். வைஷ்ணவிக்கோ இதற்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க வேண்டும் என்றே தெரியவில்லை. அவன் மட்டும் வெளியில் போ என்று சொல்லட்டும், அவள்தான் குடுகுடு என்று ஓடிவிடுவாளே. இந்த பாட்டிக்கு இது எங்க புரிய போகிறது என்று நினைத்தவள் தன் முகத்தை சோகமாக வைத்து வராத கண்ணீரை துடைத்து கொண்டு மூக்கை உறிஞ்சிக்கொண்டாள். வைஷு டார்லிங் என்று ஒரே எட்டில் அவளை நெருங்கி அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் ஆரியன். நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா? இந்த ஆரியன் இனிமே உனக்கு மட்டும்தான் சொந்தம். என் உயிரே போனாலும் இனி நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது என்று சொன்னவன் அவள் எலும்புகள் நொறுங்கும் அளவுக்கு அணைத்து கொண்டு இருந்தான். அவர்கள் நெருக்கத்தில் கொதிப்படைந்த ருக்மணி பாட்டியோ, படுபாவி, என் ஆசையில் இப்படி மண் அள்ளி போட்டுட்டியே என்று திட்டியபடியே அந்த அறையை விட்டு வெளியேறியிருந்தார். அவர் அங்கு இருந்து சென்றதும் ஆரியனின் பிடி மட்டும் இன்னும் தளரவே இல்லை. பாட்டி போயாச்சு, கொஞ்சம் தள்ளி போறீங்களா என்று அவள் சொல்ல, அவனோ மனம் இல்லாமல் அவளை விடுவித்தான். நல்ல வேலை, பாட்டி நம்பிட்டாங்க. நீங்க மட்டும் அந்த ஃபைலை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா நாங்க நாளைக்கே போயிடுறோம் சார் என்றாள் நிம்மதியுடன். யாரு? எங்க பாட்டி நம்பிட்டாங்களா? நீ வேற. இனிதான் பாட்டியோட ஆட்டமே ஆரம்பமாகும் பாரு. உனக்கும் எனக்கும் இனி ஏகப்பட்ட டெஸ்ட் நமக்கு தெரியாமலே வைப்பாங்க. நீ சொதப்புன அப்புறம் இந்த வீட்டை விட்டு நீ போகவே முடியாது. சரி வா, வெளியே போய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு வரலாம் என்று அவன் அழைக்க, ஆரியா சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா என்றால் அவனை நிறுத்தி. கேளு சார். பாட்டி சொல்ற மாதிரி கீர்த்தனா நீங்க சின்ன வயசுலேருந்து லவ் பண்ண பொண்ணு தானே? ஏதோ அரியா பருவத்தில் தெரியாம பண்ணிட்டாங்க. அவங்க திருந்தி வந்தா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே என்று கேட்டே விட்டாள். யாரு? அவ திருந்தி வந்திருக்கான்னு நினைச்சியா? நிச்சயம் இல்லை. அவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கணும். சோழியன் குடும்பி சும்மா ஆடுமா? அவ எதுக்கு வந்திருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் என்றான் தீவிரமாக. ஏன் ஆரியா சார் இப்படி எல்லார் மேலேயும் சந்தேகப்படுறீங்க என்று வாய்விட்டவள் நாக்கை கடித்து கொண்டாள். ஓ, அந்த திருடிய சொன்னதும் உனக்கு பட்டுக்குச்சா என்று அவன் குத்தலாக சொல்லிவிட்டு வெளியே செல்ல, ச்சே, இவனுக்கு நாக்குக்கு பதிலாக கத்தியத்தான் கடவுள் வச்சிருப்பார் போல. எப்படி பேசிட்டு போறான். ஆனா இந்த வீணா போனவனுக்காக ஃபீல் பண்ணது கூட எவ்வளவு பெரிய தப்பு. இவனை மாதிரி ஆளுக்கெல்லாம் அந்த கீர்த்தனா தான் சரியான ஜோடி. பேசாம இவங்க 2 பேரையும் கோத்து விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும் என்று எண்ணியபடி அவளும் அந்த அறையை விட்டு வெளியேறியிருந்தாள்.
அவள் ஹாலுக்கு வந்திருக்க அப்போதுதான் அந்த கீர்த்தனாவும் ஹாலுக்குள் நுழைந்திருந்தாள். ஆரியனை பார்த்தவள், ஆரியனத்தா என்று ஓடி வந்து அவனை இறுக கட்டிக்கொண்டாள். அங்கு ஏற்கனவே வந்திருந்த சூர்யாவுக்கும் ஜனனிக்கும் ஒரே குழப்பம். ஜனனி யார் இந்த புதியவள் என்று யோசித்துக் கொண்டிருக்க, சூர்யாவுக்கோ கடவுளே, இந்த விஷப்பாம்பை அண்ணன் மன்னிச்சிடவே கூடாது என்று தவிப்பாய் இருந்தது. லேகாவும் அப்போதுதான் வீடு திரும்பியிருக்க அவளுக்கு கீர்த்தனாவை பார்த்ததும் எரிச்சல் தான் வந்தது. அவள் திடீரென்று வந்து அணைத்ததில் ஆரியனும் தடுமாறியபடி நின்று கொண்டிருந்தான். அத்தனை நேரமும் அவனை கரித்து கொட்டி கொண்டிருந்த வைஷ்ணவிக்கு தான் யாரோ கத்தியால் குத்திய உணர்வு. சற்று முன் அவளை அத்தனை உரிமையுடன் கட்டிக்கொண்டிருந்தவன் இப்போது வேறு பெண்ணின் அணைப்பில் இருப்பதா என்று தன்னையும் அறியாமல் ஒரு உரிமை உணர்வு முதல் முறையாக அவன் மீது தோன்றி சென்றது. ஓடிச் சென்று அவளை விலக்கிவிட வேண்டும் என்று ஒரு வேகம் தோன்றியது. ஆரியனுக்கு அவள் எதிர்பாராத நேரத்தில் வந்து அணைத்ததில் சிறு தடுமாற்றம். அவன் அப்படியே நிற்க அவன் கண்கள் வைஷ்ணவியைத்தான் தேடிச் சென்றன. அவனை ஏமாற்றாமல் அவளின் பரிதவித்த கண்கள் அவனுக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. அவளை மேலும் வருத்தப்படச் செய்ய பிடிக்காதவன் கீர்த்தனாவை தன்னிடமிருந்து பிரித்தெடுத்தான். இவ்வளோ போய் தங்கச்சிலன்னு பாட்டி வர்ணிச்சாங்க, என்னை விட சுமாராத்தான் இருக்கா என்று எண்ணியவளுக்கு பொறாமை உணர்வு ஓங்கி இருந்தது. அண்ணா, இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா என்று இப்போது லேகா தான் அவர்கள் முன் வந்து கோபமாக கேட்க தொடங்கியிருந்தாள். அவள் கேள்வி கேட்டதில் கீர்த்தனா முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க தொடங்கியது. ஏய், யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற என்று கீர்த்தனா அதிகாரத்துடன் லேகாவிடம் கேட்க, தன் அண்ணன் தனக்கு துணையாக பதில் சொல்வான் என்று அவளுடன் காத்திருந்தாள் லேகா. ஆனால் அவனோ, லேகா அமைதியாரு, 1000 தான் இருந்தாலும் கீர்த்தனா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி, நமக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவளுக்கும் இருக்கு என்று சொல்ல, ஆஹா அப்படி சொல்லுங்க அத்தான் என்றவள் உரிமையுடன் அவன் தோளில் சாய்ந்து கொள்ள, லேகாவுக்கு கன்னத்தில் அடி வாங்கிய உணர்வு. இவள் முன் தன் அண்ணன் தன்னை அவமானப்படுத்துகிறானே என்று கோபம் எழத் தொடங்கியது. எப்படியோ போங்க என்றவள் வேக நடை போட்டு அவள் அறைக்கு சென்றிருந்தாள். கீர்த்தனாவோ ஆரியன் தன் பக்கம் சாய்ந்து விட்டான் என்று வெற்றி களிப்புடன் லேகா கண்ணீருடன் செல்வதையே குரூர புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். பகுதி 22. ஸ்வீட் அத்தான் என்று அவன் கைக்குள் தன் கைகளை கோர்த்து கொண்டாள் கீர்த்தனா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தான், என்னை புரிஞ்சுட்டு பேசுனதுக்கு. அப்புறம் சாரி அத்தான், அந்த சின்ன வயசில் உங்கள் அருமை தெரியாமல் அப்போ உங்களை தப்பாக பேசிட்டேன். ஆனால் உங்களை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அடிக்கடி படுக்கையில் குப்புறப்படுத்த உங்களையே நினச்சழுவேன். எத்தனையோ நாள் சாப்பிடாம கூட உங்களுக்காக உருகி தவிச்சு இருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதும் நான் எப்படி துடிச்சு போனேன்னு தெரியுமா? ஒரு வாரம் நான் சாப்பிடாமே இருந்தேன் என்று அவள் சொல்லிக்கொண்டே போக, ஓ, இதுதான் அன்னைக்கு வைஷ்ணவி சொன்ன கீர்த்தனா போல. ஐயோ, என்ன சைஸில் உருட்டா உருட்டுது. இதை பார்த்தா பட்னி கிடந்த மாதிரியே தெரியலையே. தினம் பழம், ஜூஸு, பிரியாணின்னு ஃபுல் கட்டு கட்டின மாதிரிலாம் இருக்கு என்று மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தாள் ஜனனி. என்ன சூர்யா, இதுதான் உங்கள் அண்ணியா? கொஞ்சம் திமிரு மட்டும் ஜாஸ்தி போல என்று ஜனனி சொல்லிவிட்டு செல்ல, ஏற்கனவே கடுப்பில் இருந்த சூர்யா அவள் பேசியதில் மேலும் கடுப்பாகியிருந்தான். அதுவும் ஆரியன் லேகாவை கீர்த்தனா முன்னால் அவமானப்படுத்தியதை அவனாலும் சகிக்க முடியவில்லை. அவன் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவருக்குமே இப்போது கீர்த்தனாவை விட ஆரியன் மீதுதான் கோபம் பொங்கியது. அவனால் எப்படி அவளுக்கு ஆதரவாக பேச முடிகிறது? எல்லாவற்றையும் விட அவன்தான் கீர்த்தனாவால் அதிகம் பாதிக்கப்பட்டவன் என்று அனைவரும் யோசித்து கொண்டிருக்க, சூர்யா பொறுக்க மாட்டாமல் தன் அண்ணன் தன்னிடம் பேச மாட்டான் என்பதையெல்லாம் மறந்து அவன் முன் சென்று நின்றான். அண்ணா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இவளுக்காக நம்ம லேகாவை அப்படி பேசலாமா என்றான் சூர்யா கடுப்பாக. கேட்டுக்கொண்டிருந்த வைஷ்ணவிக்கோ அது சற்று இதமாக இருந்தது. நல்ல வேளை, இவனாவது கேள்வி கேட்கிறானே என்று ஆறுதல் தோன்றியது. ஆரியனோ ஒரு மெல்லிய புன்னகையை சிந்திவிட்டு, இப்போ எதுக்குடா இவ்வளோ டென்ஷன் ஆகிற? நம்ம சுந்தரியத்தை நம்மளை நம்பி தானே கீர்த்தனாவை இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இவ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி, அவளை நம்ம நல்லபடியாக கவனித்து அனுப்பணும் என்றான். அதே நேரம் அங்கு ருக்மணி பாட்டியும் வந்திருக்க, அப்படி சொல்லு சூர்யா, இந்த வீட்டில் போய் சொல்லி யார் யாரெல்லாம் சொந்தக்காரி போல சுத்திட்டு இருக்கிறப்போ என் பேத்திக்கு இல்லாத உரிமையா என்று ருக்மணி கண்கள் இப்போது வைஷ்ணவியைத்தான் வஞ்சமாக பார்த்து கொண்டு இருந்தன. நல்லா பார்த்துக்கோ, நான் சொன்னது போலவே என் பேரன் உன்னை கூடி சீக்கிரமே வெளியே தள்ளிடுவான் என்று அவர் பார்வையே அவளிடம் சவால் விட்டது. வைஷ்ணவிக்கு பாட்டியின் இந்த சொற்களோ மிரட்டலோ எல்லாம் பெரிதாக பாதிக்கவில்லை. இந்த ஆரியன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்பதே பெரிதாக வருத்தியது. அவளை காதலிப்பதாக சொல்லப்போவதாகத்தானே சற்று முன் அவர்கள் அலுவலக அறையில் வைத்து சொன்னான். இப்போது அதற்குள் இப்படி மாறிவிட்டானே. ஒருவேளை பாட்டி சொன்னது போல் கீர்த்தனாவை நேரில் பார்த்ததும் அவன் மனம் தடுமாறிவிட்டதோ? நிஜமாகவே கீர்த்தனாவைத்தான் மனம் முடிக்கப் போகிறானா என்று எல்லாம் ஏதேதோ எண்ணங்கள் ஓட அவள் இதயத்தில் ஒரு வெறுமை பரவத் தொடங்கியிருந்தது.
அவன் காதலியாக நடிக்க கோரியிருந்தான். அவளும் ஒத்துக்கொண்டாள். அவ்வளவே. ஆனால் அவள் முட்டாள் மனது அவன் நாடகத்தை உண்மை என்று நம்பிவிட்டதோ, அவன் அணைப்பில் உருகிவிட்டதோ என்று தன்னையே புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பித்தான் போனாள். அதிலும் அவள், வாங்கத்தான் நம்ம மாடிக்கு போகலாம் என்று அவனை அழைத்து செல்ல சூர்யாவும் அவர்களை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். வைஷ்ணவியால் தன்னையே புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்போது இருந்து அவள் மனம் அவன் புறம் சாய்ந்தது? அவன் காதலிப்பது போல் நடிக்க வேண்டும் என்று கேட்டபோது கூட அவன் மீது இருந்த ஈர்ப்பின் காரணமாகத்தான் ஒத்துக்கொண்டாளோ என்று மனப்போராட்டங்கள் அவளை ஆட்டி வைத்தது. அதிலும் அவன் இந்நேரம் அவளுடன் என்ன செய்து கொண்டிருப்பான் என்றெல்லாம் எண்ணி மனம் தவிக்கத் தொடங்கியிருந்தது. அதன்பின் எல்லாமே அந்த வீட்டில் கீர்த்தனா ராஜ்யமாக மாறியிருந்தது. கீர்த்தனா உத்தரவுப்படிதான் அண்ணம்மா சமைக்க வேண்டும். லேகா, சூர்யா என்று யாரையும் அவள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அவள் ஒரே குறி ஆரியனாக மட்டுமே இருந்தது. அன்று இரவு வைஷ்ணவியும் ஜனனியும் சோகமாக அமர்ந்திருந்தார்கள். இன்னும் 2 நாள் தாண்டி இருக்கு, அதுக்குள்ள எப்படிடி அந்த ஃபைலை கண்டுபிடிக்க போறோம்? ஆரியன் சார் எனக்கு தருவாருங்கிற நம்பிக்கையில இருந்தா, ஆனா அதுக்குள்ள இந்த கீர்த்தனா வந்து இங்க எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டா என்று மனமாற்றத்தை மறைத்து ஆரியன் நடிக்க வேண்டியதை மட்டுமே தன் தோழியிடம் பகிர்ந்திருந்தாள். சரி, அப்போ ஒன்று பண்ணு வைஷு, நாளைக்கு ஆரியன் சாரை தனியாக சந்திச்சு ஃபைலை எப்போ எடுத்து கொடுப்பீங்கன்னு மட்டும் கேட்டுடு என்றாள் ஜனனி. சரிடி, ஆனா ஜனனி, எனக்கு இந்த கீர்த்தனாவை சுத்தமாக பிடிக்கல. இந்த ஆரியன் இவளை கட்டிக்கிறதுக்கு சும்மாவே இருக்கலாம் என்று தன் ஆதங்கத்தை ஜனனியிடம் கொட்டினாள். நீ ஏண்டி இவ்வளோ ஃபீல் பண்ணுற? ஃபீல் பண்ண வேண்டியது இந்த வீட்டு மக்கள் தான். நம்ம நாளைக்கே இங்கேருந்து போயிடுவோம். அவன் யாரை கட்டிக்கிட்டா நமக்கென்ன என்று தடுமாறும் தன் தோழியின் மனதுக்கு வேலையிட முயற்சித்தாள் ஜனனி. வைஷ்ணவிக்கு ஜனனி சொன்னது வலித்தாலும் அதிலிருந்த உண்மை சுடத்தான் செய்தது. தன் உணர்வுகளை தன் தோழியிடம் காட்டிவிடக்கூடாது என்று அரும்பாடு பட்டு கொண்டு இருந்தாள். சரி, தூங்கலாம் என்று ஜனனி விளக்கை அணைத்துவிட அதற்கு மேல் பொறுக்க மாட்டாமல் வைஷ்ணவியின் விழிகள் கலங்கத் தொடங்கியிருந்தன. அவனின் அந்த பொம்முக்குட்டி என்ற அழைப்பு, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவனின் அந்த அழகான அத்துமீறல்கள், அணைப்புகள் என்று அனைத்தும் பொய்யா? அவன் கண்களில் நிச்சயம் காதல் இருந்ததே, இன்று ஏன் இப்படி மாறிவிட்டான் என்று வேதனையுடன் அவன் நினைவில் ஆழ்ந்தாள். சில மணி நேரம் தன் மனபாரம் குறையும் வரை கண்ணீரில் கரைந்தவள் சில முடிவுகளை எடுத்திருந்தாள். இனி எக்காரணம் கொண்டும் இந்த ஆரியன் இருக்கும் பக்கம் செல்லவே கூடாது. அண்ணம்மா மூலம் விசாரித்து அந்த ஃபைலை எடுக்க முயற்சிக்க வேண்டும். அதன்பின் கீர்த்தனா பின்னால் அலையும் இந்த மானங்கெட்ட ஆரியனை மொத்தமாக வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டும் என்று தீர்மானித்த பின்னரே அவளால் நிம்மதியாக தூங்க முடிந்தது. மறுநாள் காலையிலேயே கீர்த்தனா அவள் ஆர்ப்பாட்டத்தை துவங்கியிருந்தாள். முதலில் சிக்கியது அண்ணம்மாதான். இதெல்லாம் என்ன சாப்பாடு? உன் மூஞ்சி மாதிரியே இருக்கு இந்த இட்லி. எனக்கு இட்லியே பிடிக்காது. நாளையிலேருந்து நான் சொல்றத நீ சமைக்கணும் என்று புது உத்தரவு போட்டாள். சூர்யாவும் லேகாவும் அவளை பார்க்க பிடிக்காமல் சாப்பிடாமலேயே வெளியில் சென்று விட்டார்கள். ஆரியன் கீழே இறங்கி வர, அத்தான், நாளையிலேருந்து நானே உங்களுக்கு சமைக்க போறேன். இவங்க ரொம்ப சுமாரா சமையல் செய்றாங்க என்று சொல்ல, ஆரியன் இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல மும்மரமாக சாப்பிட துவங்கியிருந்தான். அப்புறம் அத்தான், நான் டிக்கெட்லாம் போட்டேன், நீங்க சாப்பிட்டது நம்ம கிளம்பிடலாம் என்றால் உற்சாகமாக. அப்போது வெளியே வந்த ஜனனிக்கே அவர்கள் பேசிக்கொள்வதை காதால் கேட்க முடியவில்லை. இந்த ஆரியனுக்கு என்னாச்சு? மனுஷனுக்கு கொஞ்சம் கூட சூடு சோரணையே கிடையாதா? இவகிட்ட என்ன இருக்குன்னு இந்த ஆரியன் ஈன்னு பல்ல இழிச்சிட்டு இருக்கானே. அவளைப் போல் அவன் அவளிடம் அதிகம் பேசவில்லை. அவனாகவும் அவளிடம் அதிகம் நெருங்கிச் செல்லவில்லை. அதே நேரம் அவளை தள்ளியும் நிறுத்தவில்லையே என்று ஜனனி எண்ணிக்கொண்டிருக்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு கீர்த்தோ, நான் முன்னாடி போறேன், நீ இன்னொரு கார்ல நேரா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடு, அங்கிருந்து நம்ம சேர்ந்து போய்க்கலாம் என்று சொன்னவன் அங்கு நிற்காமல் சென்று விட்டான். அவன் சென்ற அடுத்த 5 நிமிடத்தில், ஐயோ அம்மா என்று ஒரு அலறல் சத்தம். வைஷ்ணவி ஓடிச் சென்று பார்க்க ருக்மணி பாட்டி வழுக்கி கீழே விழுந்திருந்தார். பதறிப்போனவள், ஐயோ பாட்டி வாங்க எழுந்துறீங்க என்று அவள் உதவ, ஐயோ அம்மா என்னால் அசையவே முடியலையே என்று வேதனையில் முணங்கினார் அவர். கவலைப்படாதீங்க பாட்டி, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அண்ணம்மா ஒரு கை கொடுங்க என்று வைஷ்ணவி அழைக்க இருவருமாக மெல்ல முன்பத்திக்கு கைத்தாங்களாக பிடித்தபடி பாட்டியை அழைத்து வந்தனர். அந்நேரம் பார்த்து லேகா, சூர்யா என்று அனைவருமே வெளியே சென்றிருந்தனர். கீர்த்தனா மட்டும் வெளியே செல்ல ஆயத்தமாகி கொண்டிருந்தாள். கீர்த்தனா, பாட்டி கீழே விழுந்துட்டாங்க, வா ஒரு கை கொடுக்கவா, நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம் என்று வைஷ்ணவி அழைத்தாள். ஏன் பாட்டி, பார்த்து நடக்கக்கூடாதா? இன்னைக்கு தான் நானும் அத்தானும் முறையா படத்துக்கு போக போறோம், இப்ப பார்த்து இப்படி விழுந்து வச்சிருக்க. அண்ணம்மா, பாட்டிக்கு அடிப்பட்ட இடத்துல இறுக்கமா ஒரு கட்டு போட்டு விடுங்க, கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். ஐயோ, எனக்கு படத்துக்கு நேரம் டைம் ஆயிடுச்சு, பை பாய் என்றாள். வழியில் இருந்த ருக்மணி பாட்டி பொறுக்க மாட்டாமல்,
சரி கீர்த்தனா, போகும்போது என்னை ஆஸ்பத்திரியில் மட்டுமாச்சு இறக்கி விட்டுட்டு போடா என்றார் அப்போதும் தன்மையாகவே. அட போங்க பாட்டி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஏய் வைஷ்ணவி, சும்மா மசமசன்னு நிற்காம ஒரு வாடகை வண்டிக்கு ஏற்பாடு பண்ணு என்றாள் கீர்த்தனா அதிகாரமாக. கீர்த்தனா, இது பீக் ஹார், வண்டி எதுவும் நம்ம அவசரத்துக்கு கிடைக்காது. நாங்கள் காரில் போகிறோம், நீ டாக்ஸியில் போயிடு. பாட்டி ரொம்ப வேதனையில் இருக்காங்க என்றாள் வைஷ்ணவி. ஏய் நீ யாருடி என்னை வாடகை வண்டியில் போக சொல்கிறதுக்கு? எனக்கு வாடகை வண்டியெல்லாம் போய் பழக்கமே இல்லை. அண்ணம்மா, நீ போய் ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வா. உங்களால் எனக்கு லேட் ஆயிடுச்சு என்றவள் யாரையும் திரும்பி பாராமல் காரில் ஏறச் சென்றிருந்தாள். பகுதி 23. எங்கு அவளை சினிமாவுக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்தி விடுவார்களோ என்று பயந்த கீர்த்தனா அங்கிருந்த மின்னல் வேகத்தில் காரில் ஏறி பறந்து போயிருந்தாள். வைஷ்ணவி எதிர்பார்த்தது போலவே கார் கிடைக்க தாமதமாகியது. இனி தாமதிக்க கூடாது என்று முடிவு செய்து அந்த பெரிய தனியார் மருத்துவமனையை அழைத்து அவர்களது ஆம்புலன்ஸையே வர செய்திருந்தாள். ருக்மணி காயம் பட்ட இடத்தில் மேலும் சேதாரமாகிவிடக்கூடாது என்று அந்த காலை கீழே ஊன்ற விடாமல் பார்த்து கொண்டாள். கீழே விழுந்த வேகத்தில் அவர் கையிலும் சிராய்ப்பு ஏற்பட்டிருக்க அந்த இடத்தில் கசிந்து கொண்டிருந்த இரத்தத்தை நிறுத்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருந்த பேண்டைட் மூலம் சிறு கட்டும் போட்டுவிட்டாள். ஆம்புலன்ஸும் அதே நேரம் வந்துவிட, அண்ணம்மா, நான் பாட்டியை கூட்டிட்டு போறேன், நீங்க சூர்யாவை மட்டும் இந்த ஆஸ்பத்திரிக்கு உடனே வர சொல்லுங்க என்றால் சிறு அழுத்தம் கொடுத்து. அண்ணம்மாவுக்கு புரிந்தது. ஆரியனுக்கு தகவல் கொடுத்தால் கீர்த்தனா அவர்கள் இருவரிடமும் பேயாட்டம் போட்டுவிடுவாள் என்று. ருக்மணி பாட்டியோ எதையும் யோசிக்கும் நிலையில் இல்லை. அவையின் படபடப்பை உணர்ந்த வைஷ்ணவியோ ஸ்ட்ரெச்சரில் படுத்திருந்த பாட்டியின் கரத்தை ஆதரவாக பற்றி கொண்டாள். பாட்டி, தைரியமா இருங்க, நான் உங்க கூடவே இருக்கேன். உங்க மக சுந்தரிக்கும் ஃபோன் போட்டு சொல்லிட்டேன், அவங்க வந்துட்டு இருக்காங்க என்றாள். ரொம்ப வலிக்குது என்றார் வலி பொறுக்க முடியாமல் சிறு முனகலாக. சிஸ்டர், கொஞ்சம் பெயின் கில்லர் கொடுங்க என்று வைஷ்ணவி ஆம்புலன்ஸில் இருந்த நர்ஸிடம் கேட்க அந்த நர்ஸ் போட்ட ஊசியில் பாட்டியின் வலி லேசாக குறைந்திருந்தது. அதற்குள் மருத்துவமனை வந்துவிட பாட்டியை அவசர சிகிச்சைக்கு அழைத்து செல்ல மருத்துவ குழு அங்கு தயாராக காத்திருந்தது. அதே நேரம் அங்கு சுந்தரியும் சூர்யாவும் வந்திருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் பாட்டி முகத்தில் சிறு நிம்மதி தோன்றியது. அவருக்கான சிகிச்சையும் தொடங்கியது. தன் தாயின் நிலை பார்த்து சுந்தரிதான் துடித்து போனார். அவர் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் விடாமல் உருண்டோடின. வைஷ்ணவிக்கு அவரை பார்க்கவே பாவமாக இருந்தது. இப்படிப்பட்ட தாயின் வயிற்றில் பிறந்தும் இந்த கீர்த்தனாவுக்கு எப்படிதான் பாசம் என்பது துளியும் இல்லாமல் போனதோ என்று யோசித்தவள் சுந்தரி அருகில் நெருங்கிச் சென்றாள். கண்ணீரில் கரைபவரை எப்படி தேற்றுவது என்று தெரியவில்லை. அதைவிட அவரை எப்படி அழைக்க வேண்டும் என்பது குழப்பமாக இருந்தது. தன் தயக்கத்தை ஒதுக்கியவள், அம்மா அழாதீங்க, பாட்டிக்கு ஒன்றும் இல்லை, நிச்சயம் ஃப்ராக்சர் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது, தைரியமா இருங்க என்று அவர் கைகளை பற்றி கொண்டு ஆறுதல் சொன்னாள். தோளில் சாய்ந்து அழுது புலம்ப கூட ஆள் இல்லாமல் இருந்த சுந்தரிக்கு அந்த அன்பான வார்த்தைகள் தேவைப்பட்டன. வைஷ்ணவி ஒரு புதியவள் என்ற நினைப்பு எல்லாம் இல்லாமல் அவள் தோளில் உரிமையுடன் சாய்ந்து கொண்டார் சுந்தரி. அவருக்கு வைஷ்ணவியை முதல் முறையாக பார்ப்பது போன்ற உணர்வே இல்லை. ஏதோ வருடங்களாக அவளுடன் பழகிய உணர்வுதான் தோன்றியது. கண்களை துடைத்து கொண்டவர், நல்ல வேளைக்கு உனக்காவது ஃபோன் போட்டு சொல்லணும்னு தோணுச்சே, உன் பேர் என்னம்மா என்று அப்போதுதான் நினைவு வந்தவராக விசாரித்தார். அவளும் வைஷ்ணவி என்று சொல்ல சுந்தரி முகம் லேசாக பளிச்சிட்டது. ஓ, நீங்க தான் அந்த கல்யாணத்தை நிறுத்த வந்த பெண்களா என்று அவர் கேட்டுவிட வைஷ்ணவி முகமோ ஒரு நிமிடம் கருத்துதான் போனது. உன்னை பார்க்காத போது உங்க மேல கோபம் இருந்ததுதான், ஆனா உன்னாலதான் ஆரியன் கல்யாணம் அப்ப நின்று போச்சு. இப்போ என் மக சந்தோஷமா அங்க போயிருக்கா. எங்க உறவு பழையபடி துளிர்விட்டதுக்கு காரணமே நீதான், வருத்தப்படாத என்று அவள் நாடியை பிடித்து செல்லமாக ஆட்டினார். வைஷ்ணவி இதழ்கள் மெல்லிய புன்னகை பூத்தன. ஆனாலும் மனதுக்குள் எங்கோ வலிக்கத்தான் செய்தது. ஆரியன் மீது ஏன்தான் இந்த காதல் உணர்வு அவளுக்கு தோன்றியதோ, அவன் தனக்கு சொந்தம் இல்லையா என்று எல்லாம் கிறுக்குத்தனமாக மனம் யோசிக்கிறதே. இந்த தவிப்பு அவளை விட்டு செல்லாதா என்று தன்னையே புரிந்து கொள்ள முடியாமல் துடித்து போனாள். அதே நேரம் நர்ஸ் வாங்கி வர சொல்லியிருந்த மருந்துகளுடன் வந்திருந்தான் சூர்யா. வா சூர்யா, ஆரியனுக்கு ஃபோன் போட்டு அவனையும் வர சொல்லுடா என்றார் சுந்தரி. இல்லத்த, நான் எங்கள் அண்ணன் கிட்ட பேசுறதில்ல, அவர் இப்போ ரொம்ப மாறிட்டாரு, நீங்கள் வேணா கீர்த்தனாவுக்கே பேசுங்க என்றான் சூர்யா வெறுப்பாக. அவனுக்கு அன்று லேக்காவை கீர்த்தனா முன் அவமானப்படுத்தி ஆரியன் பேசியதை மன்னிக்க முடியவில்லை. எல்லாம் உங்கள் மகளால் தான் என்று வெளிப்படையாக சொல்லிவிடவும் முடியவில்லை. இல்ல சூர்யா என்று ஏதோ சொல்ல முடியாமல் தவித்தவர் மனதில், நான் மட்டும் ஃபோன் போட்டால் என்னை கொன்னே போடுவா என்று பெற்ற மகளிடமே அவருக்கு அத்தனை பயம் இருந்தது. சூர்யா, நீ ஆரியா நம்பரை கொடு, நான் அவன்கிட்ட பேசி இங்கே வர சொல்கிறேன், டாக்டர்கிட்ட அவன் தான் நல்லா தெளிவாக பேசுவான் என்று சுந்தரி சொல்ல,
சரி இந்தாங்க என்று அவர் போன் வாங்கி அதில் ஆரியன் எண்ணை அழுத்தி சுந்தரியிடமே கொடுத்திருந்தான். சுந்தரியும் நடந்ததை சொல்ல அவன் இதோ வருவதாக சொல்லி போனை வைத்திருந்தான். அதே நேரம் மருத்துவரும் அந்த அவசர சிகிச்சை அறையிலிருந்து வெளிவந்திருந்தார். பேஷண்ட் இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்ல வேளை ஃப்ராக்சர் கிடையாது. ஒரு வாரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாக போயிடும். ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் கூட இருக்குது. 2 நாள் இங்கேயே அப்சர்வேஷனில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் என்றார் அந்த மருத்துவர். அனைவர் முகத்திலும் அந்த நல்ல செய்தி நிம்மதியை வர வைத்திருந்தது. பாட்டியை தூரத்திலிருந்தே பார்த்துவிட்டு வந்த வைஷ்ணவி, சுந்தரியம்மா நீங்கள் பாட்டியை பார்த்துக்கோங்க, நான் நாளைக்கு வரேன் என்று வைஷ்ணவி அங்கிருந்து அவசரமாக கிளம்பியிருந்தாள். வைஷ்ணவிக்கு ஆரியன் வருவதற்குள் அங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என்ற படபடப்பு. படத்தின் பாதியிலேயே ஆரியன் கீர்த்தனாவை விட்டு சென்று விட அவளுக்கு இப்போது மொத்த கோபமும் சுந்தரி மீது திரும்பியிருந்தது. அந்த கிழவிக்கு பெண்ணை இழுத்துக்கிட்டா இருக்கு என்று மனதுக்குள் கருவிக்கொண்டாள். அவளும் பேருக்கு என்று படத்தை பார்த்து விட்டுதான் மருத்துவமனைக்கு சென்றாள். ஆனால் படுக்கையில் இருந்த ருக்மணி பாட்டிதான் இந்த முறை அவள் புறம் திரும்பவே இல்லை. சாக போற கிழவிக்கு இத்தனை திமிரா என்று அவள் உதடுகள் சத்தமில்லாமல் முணுமுணுத்தன. அன்று மாலை வீடு வந்திருந்த வைஷ்ணவியிடம் அன்னம்மாவும் ஜனனியும் ருக்மணி பாட்டி எப்படி இருக்கிறார்கள் என்று அக்கறையுடன் விசாரித்தார்கள். அவளும் மருத்துவர் சொன்னதை சொன்னாள். அனைவருக்கும் அப்போதுதான் நிம்மதி பிறந்தது. அன்னம்மாவிடம் தனியாக பேச வேண்டும் என்று ஜனனியிடம் நீ உள்ள போ என்பது போல் கண் அசைத்தாள் வைஷ்ணவி. அதை புரிந்து கொண்ட ஜனனியும் உள்ளே சென்று விட்டாள். அண்ணம்மா சாப்பிட்டீங்களா என்று பேச்சை தொடங்கினாள் வைஷ்ணவி. இல்ல கண்ணு, பெரியம்மா கீழே விழுந்ததுல ஒரே தவிப்பாயிடுச்சு, எப்படி இருக்காங்களோங்கிற நினப்புல பசிக்கவே இல்லை என்று சொல்ல, ஆமா அண்ணம்மா எனக்கும் அப்படிதான் இருந்தது என்று வைஷ்ணவி சொல்ல இருவருமாக சாப்பிட்டு கொண்டே பேசத் தொடங்கியிருந்தார்கள். யாரிடமும் அவ்வளவு எளிதில் பழகாத அண்ணம்மாவுக்கு அவர் நிலைக்கு இறங்கி பேசும் வைஷ்ணவியை மிகவும் பிடித்து போனது. அவளிடம் மனம் விட்டு பேசத் தொடங்கியிருந்தார். ருக்மணி அம்மா அன்னைக்கு கீர்த்தனாவுக்காக உன்னை உதாசீனமா பேசினாலும் நீ அவங்களுக்காக ஓடி ஓடி பார்த்துக்கிட்ட பாத்தியா? இந்த அன்பான மனசுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு என்றார் அண்ணம்மா சிரித்த முகத்துடன். யாருமே இல்லாத அநாத இல்லத்துல வளர்ந்தவன் நான். உணவுக்காகவும் உடைக்காகவும் இதைவிட எத்தனையோ அவமானங்களையும் முகசுலிப்பையும் சந்திச்சிருக்கேன். எனக்கு அவங்க மேல எந்த கோவமும் இல்லை. அவங்க வீட்டில் தங்கியிருக்க எனக்கு அந்த விசுவாசம் கூடவா இல்லாம போகும்? ஒரு உயிர்காயம் பட்டு கஷ்டப்படும் போது ஓடி போய் காப்பாத்துறதானே மனிதநேய தர்மம். அதைத்தான் நான் செஞ்சேன் என்றாள் வைஷ்ணவி. உன் நல்ல மனசு உன்னை என்னைக்கும் நல்லா வச்சிருக்கும். கொஞ்ச நாள் தங்கின உனக்கே இத்தனை விசுவாசம் இருக்கு. ஆனா வருட கணக்கா இங்கேயே தங்கி பல லட்சங்களை சேர்த்த வசுமதி எவ்வளவு விசுவாசமா இருந்திருக்கணும். அவ பண்ண பாவம்தான் அவளை விரட்டி அடிக்குது என்றார். ஏன் நம்ம அவங்க தான் வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன என்று வைஷ்ணவி கேட்க, சும்மாவா போனா? இந்த வீட்டோட மொத்த நிம்மதியும் ஒழிச்சு கட்டிட்டு தானே போனா. சுந்தரி அம்மாவோட வாழ்க்கையை பாழாக்கியதே இந்த ராட்சசி தான். ஒரு அயோக்கியனை சதி பண்ணி அவங்க கழுத்துல தாலி கட்ட வச்சா. அந்த படுபாவி ஆரம்பத்துல நல்ல வேஷம் போட்டு திரிஞ்சவன் போக போக அவன் சுயரூபத்தை காட்ட துவங்கிட்டான். அந்த பாவம் எல்லாம் சும்மா விடுமா? இங்கிருந்து வெளியேறும் போதே வசுமதியும் மாசமா இருந்தா, நம்ம சுந்தரி அம்மாவும் மாசமா இருந்தாங்க. நம்ம சுந்தரி அம்மாவுக்கு கடவுள் அருளால நல்லபடியா குழந்தை பிறந்தது. ஆனா வசுமதி பண்ண பாவம், அவளுக்கு குழந்தை இறந்தே பிறந்துதான். சரி, அதுக்கப்புறமாவது திருந்தனும்ல. அந்த குமரவேல் இவங்க ஆளுதானே. அவங்கிட்ட இப்படி பண்றது தப்புன்னு புத்திமதி சொல்லாம அவங்கிட்ட நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஐடியா கொடுத்து இந்த குடும்பத்தையே நிர்மூலமா ஆக்கிட்டாங்க. நம்ம விக்ரமன் ஐயாவை சக்கையா பிழிஞ்சு அத்தனை சொத்தையும் எழுதி வாங்கினா இந்த சுந்தரி புருஷன் குமரவேலு. அந்த ஆளும் ஆரம்பத்துல வீரசிங்கம் வசுமதி சொல்றபடி தான் நடந்தான். போக போக நாம எதுக்கு இவங்க கூட கூட்டா இருக்கணும்னு நினைச்சவன் வசுமதியும் அவ புருஷனையும் ஓரங்கட்ட ஆரம்பிச்சான். அதுல அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு. நாங்க இல்லாம உனக்கு வாழ்வு கிடைச்சிருக்குமான்னு வீரசிங்கம் குமரவேல் சட்டையை பிடிச்சு சண்டைக்கு போயிருக்கான். 2 பேருக்கும் பெரிய கைகலப்பு நடந்திருக்கு. அப்ப இந்த வீரசிங்கம் ஏதோ சொல்லியிருக்கான். அதுல இந்த குமரவேல் நடுங்கி விட்டாராம். வீரசிங்கம் நம்ம கிட்ட வேலை பார்த்தப்போ நம்ம ஆஃபீஸில் அவனுக்கு நிறைய விசுவாசிகள் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட குமரவேல் பற்றி ஏதோ முக்கியமான ஆதாரத்தை அவன் அனுப்பி வச்சானா என்று அண்ணம்மா சொல்ல வைஷ்ணவி காதுகள் இப்போது கூர்மை பெற்றது. அந்த வீரசிங்கம் ஏதோ பெரிய தொகை கொடுத்தாதான் அந்த ஆதாரங்களை எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டி இருக்கான். அவன் கேட்ட தொகையை அவன் கொடுத்தாலும் மேலும் மேலும் காசு கேட்டி மிரட்டிட்டே இருந்திருக்கான் அந்த வீரசிங்கம். பொறுமையில் இந்த குமரவேலு அடியாட்களை விட்டு அவன் வீடு முழுக்க சோதனையிட சொல்லியிருக்காரு. அப்பந்தான் குமரவேல் கீர்த்தனாவுக்காக ஆரியன் கூட சண்டை போட்டு இந்த பக்கம் யாரையுமே வரவிடாம வச்சிருந்தாரு. குமரவேல் வராம இருக்கிற இந்த இடத்துல தான் ரகசியங்களும் வச்சிருக்கோன்னு வீரசிங்கம் அவனது விசுவாசி வேலைப்பண்ண அனுப்பி வச்சாரு. வேலைப்பன் நம்ம அலுவலகத்துல தான் பல வருடங்களா வேலை புரிஞ்சுட்டு வரான். சம்பளத்தை ருக்மணி பாட்டிகிட்ட வாங்கினாலும் விசுவாசத்தை வீரசிங்கத்திடம் காட்டினான். ஓ, அப்ப அந்த ஆதாரங்கள் எல்லாம்
இன்னும் அந்த வேலைப்பெண் கிட்ட தான் இருக்கா என்று வைஷ்ணவி கேட்டே விட்டாள். அவளை சற்று வித்தியாசமாக பார்த்த அண்ணம்மா தொடர்ந்தார். தெரியாது வைஷ்ணவி, ஒரு நாள் வீரசிங்கம் நம்ம ஆஃபீஸுக்கு போய் வேலைப்பெண்கிட்டையும் எதையோ சண்டையை போட்டு இருக்காரு. அப்போந்தான் இந்த விஷயம் வெளியே வந்தது. கொஞ்சம் வேலையாட்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும். இப்போ அந்த வேலைப்பெண் நம்ம ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறானா என்று வைஷ்ணவி ஆர்வமாக கேட்க அவள் பின்னால் ஆரியன் வந்து நின்றிருந்தான். பகுதி 24. பணம், பங்களா, ஆடம்பரமான காரு, மக்கள் செல்வாக்குன்னு போதை தலைக்கு ஏற யாரையும் மதிக்காம தான் மட்டும்தாங்கிற நினப்புல குமரவேல் சுற்றி வந்துட்டு இருந்தாரு. வந்த பாதையை மறந்து நம்ம பெரியம்மா, விக்ரமன் தம்பி, அப்புறம் ஆரியன்னு எல்லாரையும் அவமானப்படுத்தினார் தெரியுமா? அவர் பண்ண பாவம் சும்மா விடுமா? அவங்க கூட்டாளிகளுக்குள்ளேயே தகராறு வந்துடுச்சு. குமரவேலும் வீரசிங்கமும் அடிச்சுக்கிட்டாங்க. வீரசிங்கமும் லேசுப்பட்டவன் இல்லையே. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த குமரவேல் என்னைக்கு வேணும்னாலும் அவங்கள வெட்டி விட வாய்ப்பு இருக்குன்னு. அதனால அவன் ஏதோ சதி பண்ணி வச்சிருந்திருக்கான். குமரவேலையே வீரசிங்கம் ஆட்டி வைக்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். ஆரம்பத்தில் அவன் கேட்ட பணத்தை கொடுத்து சமாளிக்க பார்த்துருக்கிறாரு. ஆனால் அவன் பெருந்தொகை கேட்க ஆரம்பிக்கவும் வீரசிங்கத்துக்கு கொலை மிரட்டல் கூட விட்டுருக்காரு. அதில் கொஞ்சம் பயந்து போன வீரசிங்கம் தான் ஆதாரங்களையெல்லாம் பத்திரப்படுத்த நினச்சான். நம்ம ஆரியன் தம்பிக்கும் குமரவேலுக்கும் ஆகாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் வீரசிங்கம். அதனால் குமரவேல் வர முடியாத நம்ம ஆஃபீஸில் அவன் பழைய நண்பர்கள் மூலம் அந்த ஆதாரங்களை பதுக்கி வச்சுருந்துருக்கான். வேலைப்ப மூலமாக தான் ஆதாரங்களை இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர வச்சுருந்துருக்கான் என்று அண்ணம்மா சொல்லி கொண்டிருக்க அவர்கள் பின்னால் வந்து நின்றிருந்த ஆரியனை இருவரும் கவனிக்கவில்லை. அப்போ வேலைப்பன் கிட்ட தான் அந்த ஆதாரங்கள்லாம் இருக்கா என்று வைஷ்ணவி கேட்க, அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற என்ற கணீர் குரலில் இருவரும் அதிர்ந்து நின்றார்கள். ஆரியன் தனது ஒற்றை கேள்வியில் அவர்களை சிலையாக மாற்றியிருந்தான். ஐயோ, இவன் எப்போ வந்தான் என்று வைஷ்ணவிக்கு யோசிக்க கூட முடியாமல் கை கால்கள் நடுங்கத் தொடங்கியிருந்தன. அண்ணம்மா, இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. யார் என்னன்னே தெரியாத பெண் இவகிட்ட போய் எங்கள் குடும்ப விஷயம்லாம் பேசுறீங்க என்று அவன் அவரை எரித்து விடுவது போல் பார்த்து கேட்க, தம்பி, அது நீங்களும் வைஷ்ணவியும் என்று அவர் ஏதோ சொல்ல வர, எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். இனி நீங்கள் வைஷ்ணவி கிட்ட பேசுறத பார்த்தேன், அவ்வளவுதான் என்று எச்சரிக்க, மன்னிச்சிருங்க தம்பி என்று அவர் உள்ளே சென்றிருந்தார். நீ என் ஆஃபீஸ் ரூமுக்கு வா, நான் உன்கிட்ட பேசணும் என்று வைஷ்ணவியை பார்த்து சொல்ல அவளும் இயந்திரமாய் அவனை பின்தொடர்ந்தாள். ஆனால் அவள் காதுகளில் மட்டும் அவன் சொன்ன யாருன்னே தெரியாத பெண் என்ற வார்த்தைகள் மட்டும் ரிங்காரம் அடித்து கொண்டு இருந்தன. உண்மைதான், அநாத இல்லத்தில் வளர்ந்த அவளை அவனுக்கு தெரியாதுதான். அவனுடன் அவள் பெரிதாக பழகியது இல்லைதான். இருந்தாலும் அவளை அந்நியப்படுத்தி அவன் பேசிய வார்த்தைகள் அவள் இதயத்தை பெரிதாக தாக்கியது. அதிகமாக பேசவில்லை என்றாலும் அவர்களின் நெருக்கமான சில சந்திப்புகளும் சில மோதல்களும் சில பற்றி எறிந்த தருணங்களும் என்ன அவ்வளவு எளிதில் மறக்கக்கூடியவையா? அவன் அவளை பார்த்த காதல் பார்வைகள் அதற்குள் மறந்து போயிற்றா? இந்த கீர்த்தனா வந்த பின் அவன் கண்களுக்கு அவள் அழகாக தெரியவில்லையோ? கீர்த்தனாவின் செயற்கை அலங்காரம் அவனை மயக்கிவிட்டதோ? அவள் தப்புதான். எல்லா பசங்களுக்கும் இப்படி அரைகுறையாக வர பெண்களைத்தானே மிகவும் பிடிக்கும். கற்பனைகள் வளர்த்து கொண்டது அவள் தப்புதான். அவள் பின்னாடியே போய் தொலைக்கட்டும். இனி இவ்வளோ அவமானத்துக்கு பிறகு இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இவன் துரத்துறதுக்கு முன்ன நம்ம இங்கிருந்து போயிடணும் என்று முடிவெடுத்து கொண்டுதான் அவன் அறைக்குள் சென்றாள். அவள் உள்ளே நுழையவும் அவன் அறைக்கதவை சாத்தியிருந்தான். ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய சிஐடின்னு நினைப்பா? போய் அண்ணம்மா கிட்டெல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்க என்று அவன் அதட்ட, அதற்கு மேல் வைஷ்ணவிக்கும் நிதானம் தொலைந்து விட்டது. அப்படின்னா என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? உங்களுக்கு தான் எனக்கு கொடுத்த வாக்கெல்லாம் மறந்து போயிடுச்சே. அன்னைக்கு என்ன சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? கீர்த்தனாவை எனக்கு பிடிக்காது, அவன் முன்னாடி நம்ம காதலர்கள் மாதிரி நடிக்கணும், அப்படி நடிச்சா நான் கேட்டதை தேடி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ உங்கள் பாட்டி சொன்னது போலவே கீர்த்தனாவை பார்த்ததும் உங்கள் பழைய காதல் துளிர் விட்டுடுச்சு. நான் தேவையில்லாதவளாக போயிட்டேன். உங்களுக்கு நான் உதவ வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நானே தானே விசாரிக்கணும் என்று அவள் தரப்பு நியாயத்தை விளக்கினாள். ஏண்டா என்னை விட்டுட்டு அந்த கீர்த்தனா பின்னாடி போன என்று அவனிடம் நேரடியாக கேட்க முடியாமல் தன் மனதை மறைத்துதான் பேசியிருந்தாள். அதுவரை அவன் முகத்தில் இருந்த கோபம் இப்போது காணாமல் போயிருந்தது. அவள் பேசியதையே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த ஆரியன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை. அவள் படும் வேதனை அவன் சந்தேகத்தை உறுதிப்படுத்திவிட்டதல்லவா? அதனால் தோன்றிய ஒரு வெற்றி புன்னகை. அவள் கண்டுவிடக்கூடாது என்று தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அவள் மனதில் அவன் இருக்கின்றான் என்று இப்போது உறுதியாக தெரிந்திருக்கிறது. மனதுக்குள் பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்கும் ஒரு ஆர்ப்பரிக்கும் உணர்வு தோன்றியது. இருந்தும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் முகத்தை இறுக்கமாகவே வைத்துக்கொண்டு அவள் புறம் திரும்பினான் ஆரியன். இங்கே பாரு வைஷ்ணவி, நீ சொன்னது அத்தனையுமே 100க்கு 100 உண்மைதான். நீ சொன்னது போலவே என் மனசு இப்போ தடுமாறிடுச்சு. அவள் கண்ணில் ஏதோ காந்தம் வச்சிருக்கா போல.
அப்படியே என்னை சுண்டி இழுத்துட்டா என்று சொன்னவனின் குறும்பு கண்கள் அவளைத்தான் மொய்த்து கொண்டு இருந்தன. அவன் சொன்ன சொற்கள் அவள் நெஞ்சை கிழிக்க ஏமாற்றத்தை சுமந்தபடி, நீங்க இனிமே உங்க சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு அதிகமா சேர்த்துக்கோங்க ஆரியன் சார். இவ்வளவு தூரம் உங்களை ஒரு பொண்ணு அவமானப்படுத்தியும் அவளை பார்த்தா கோவமே எப்படி வராம இருக்கும் என்று அவள் துணிந்து கேட்டு விட்டாள். அதுதான் வைஷு, எனக்கும் தெரியல. எனக்கெல்லாம் சும்மாவே மூக்குக்கு மேல கோவம் வரும். ஆனா கீர்த்திச்சலத்தை பார்த்ததும் என்ன மாயமோ புரியல, மனசுல காதலிப்பும் அருவியா கொட்டுது என்று அவன் உருகிய குரலில் சொல்லியபடி அவன் இதயத்தை தடவிக்கொள்ள, அது காதல் இல்ல, காமம் என்று அவள் முகத்தை சுளித்தபடி நக்கலாக சொல்ல, வாட், திரும்ப சொல்லு என்று அவன் கேட்க, இல்ல தெய்வீக காதல்னு சொன்ன, போதுமா என்று எரிச்சலுடன் சொன்னாள். எக்ஸாக்ட்லி, எனக்கும் என் அத்தை மகளுக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கணும், இதை யாராலும் மாற்றி வைக்க முடியாது என்று அவன் சொல்ல, இதெல்லாம் திருந்தாத ஜென்மம், திரும்ப அவகிட்ட பட்டு தெளியட்டும் என்று எண்ணிக்கொண்டவள், உங்கள் கதை எனக்கு எதுக்கு சார், நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணால் எனக்கு என்ன, இப்போ உங்களால் எனக்கு உதவ முடியுமா, இல்லை வேலைப்பெண் யாருன்னு விசாரிக்கட்டுமா என்று கேட்டாள். இல்லை வேண்டாம், வேலைப்பெண் கிட்ட நானே விசாரிக்கிறேன். இந்த ஃபைல் கூடிய சீக்கிரமே உன் கைக்கு வரும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணம்மா கிட்ட விசாரிச்ச மாதிரி அதிக பிரசங்கி வேலை எதுவும் பண்ணாத என்றான் எச்சரிக்கும் குரலில். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், பாட்டிக்கு நீ தான் சமயத்தில் உதவுனதா சொன்னாங்க, தேங்க்ஸ் என்றான். இருக்கட்டும், எனக்கு ஃபைல் மட்டும் எடுத்து கொடுத்துருங்க என்றவள் அங்கிருந்து சென்றிருந்தாள். அவள் இத்தனை நாட்கள் எதற்காக காத்திருந்தாளோ இன்று அவனே அதை அவளிடம் தருவதாக சொல்கிறான். ஏனோ வைஷ்ணவிக்கு சிறு ஏமாற்றம். அவன் கொடுத்து விட்டால் இனி அவனை பார்க்கவே முடியாதே என்ற விசித்திரமான கவலை வேறு அவள் மனதை அரிக்கத் தொடங்கியிருந்தது. சுந்தரி மருத்துவமனையில் தங்கி ருக்மணியை பார்த்து கொண்டார். மறுநாள் காலை உணவை அவர்களுக்கு அண்ணம்மா சமைத்து தர வைஷ்ணவிதான் எடுத்து சென்றாள். ருக்மணி பாட்டிக்கு இப்போது உடல் நலம் தேறியிருந்தது. வழக்கமாக வைஷ்ணவியை கண்டாலே முறைப்பார். ஆனால் இப்போது சிரித்து வரவேற்காவிட்டாலும் வெறுப்பை காட்டவில்லை. சுந்தரிதான் ஆசையுடன் வரவேற்றார். அவளை பற்றி விசாரித்தார். இந்த சின்ன பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமையா என்று மனதார வைஷ்ணவிக்காக வருந்தினார். சரிம்மா, மதியம் சாப்பாடு கொண்டு வரேன், பாட்டியை பார்த்துக்கோங்க என்ற வைஷ்ணவி அங்கிருந்து விடை பெற்று சென்றிருந்தாள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவும் வைஷ்ணவியை சுந்தரிக்கு மிகவும் பிடித்து போனது. எவ்வளவு நல்ல பெண்ணா இருக்கால்ல என்று சுந்தரி சொல்ல, அடி போடி லூசு, ஓ மகளுக்கு இவ எங்க சக்காலத்தியா வந்துடுவாளோன்னு நான் பயந்துட்டு இருக்க, நீ என்னடானா இவளை மெச்சுக்கிட்டு இருக்க என்றார் ருக்மணி. ஏமா அப்படி சொல்றீங்க என்று சுந்தரி புரியாமல் கேட்டாள். ஆமாண்டி, நம்ம ஆரியன் இவகிட்ட ரொம்ப நெருங்கி பழகிறான். அன்னைக்கு என்கிட்டயே இவளைத்தான் விரும்புறதா சொன்னான். அப்படியா, நல்லது தானம்மா. கீர்த்தனாவை விட இந்த பொண்ணு தான் நம்ம ஆரியனுக்கு ஏத்த ஜோடின்னு எனக்கே தோணுது. இவன் நிச்சயம் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவா என்று சுந்தரி சொல்ல அதிர்ந்துதான் போனார் ருக்மணி. உனக்கு என்னடி பைத்தியமா, ஓ மகதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா என்று கேட்க, அம்மா எனக்கும் அந்த ஆசை எப்பவுமே உண்டு. ஆனா என் மக குணத்துக்கும் நம்ம ஆரியன் குணத்துக்கும் நிச்சயம் ஒத்து போகாது. நம்ம ஆசைக்காக நம்ம குழந்தைங்க எதிர்காலத்தை பாழாக்க கூடாது. ருக்மணிக்கும் கீர்த்தனா மீது கோபம்தான். ஆனால் சுந்தரி மகள்தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டும் என்பது அவர் கனவு. அதனால் கீர்த்தனா மீது கோபம் இருந்தாலும் அவளுக்காக பரிந்து பேசினார். சுந்தரி, நீ நம்ம கீர்த்தனாவை முன்ன மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்க. அவ இப்ப எவ்வளவோ மாறிட்டா தெரியுமா என்று கேட்க, ஆமா ஆமா, ரொம்ப மாறிட்டாதான். நேற்று உங்களை கஷ்டப்பட விட்டுட்டு சினிமா போனவளை எப்படிதான் பெருமையா பேச உங்களுக்கு மனசு வருதோ என்று சுந்தரி மடக்க, அது வயசு புள்ள, முதல்ல அத்தான் கூட படத்துக்கு போறோன்னு ஆசையோடு இருந்தா. அதை கெடுக்க பார்த்தது ஏன் தப்பு தானே? அவ இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க என்று அவளுக்கு சாதகமாக பேசினார் ருக்மணி. அதானே, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுமா என்று சுந்தரி சடைக்க, அப்படி இல்லை சுந்தரி, அந்த பொண்ணு வைஷ்ணவி மேலே ஆரம்பத்தில் எனக்கு கோபம் இருந்தது. ஆனால் போக போக அவன் நல்ல பொண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்காக அப்பா அம்மா யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணை எப்படி நம்ம வீட்டுக்கு மருமகளாக்குறது? கீர்த்தனா 1000 தான் தப்பு செஞ்சாலும் என்னால் அவளை வெறுக்க முடியல. ஏன்னா அவன் நம்ம ரத்தம், ஏன் பேத்தி என்று சொல்ல சுந்தரி மனதில் இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தான் தீருமோ என்று எண்ணிக்கொண்டார். அன்று மாலை ஒரு கஃபேவில் லேகாவும் சூர்யாவும் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். சூர்யா, எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல. நம்ம ஆரியன் அண்ணன் இப்படி என்னை எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவமானப்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த கீர்த்தனாவை பார்க்கும்போது அப்படியே பத்திக்கிட்டு வருது. அவளெல்லாம் என்னால் சத்தியமாக அண்ணியா ஏற்றுக்கவே முடியாது என்று அவன் தங்கை லேகா சொல்ல, எனக்கு மட்டும் எப்படியா, எனக்கும் அவளை பார்த்தாலே கொலவெறி ஆகுது. இந்த ஆரியன் ஏன் அவனோட மூளை எங்கேயும் கழட்டி வச்சுட்டானான்னு தெரியல.
நான் கூட இவன் அந்த வைஷ்ணவியை தான் லவ் பண்ணுவான்னு நினச்சேன். கரெக்டுடா, அந்த பொண்ணு கூட நல்ல பொண்ணு தான். அவள் சூழ்நிலை காரணமாக நம்ம வீட்டுக்கு வந்தா. ஆனால் இந்த கீர்த்தனா இருக்காளே, என்ன அதிகாரம் தெரியுமா? இவன் மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தா உன்னையும் என்னையும் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்திடுவா என்று ஆதங்கத்துடன் சொல்ல, உண்மைதான், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த பேய் எப்படி வெளியே துரத்துறது என்று சூர்யா குழப்பத்துடன் கேட்க, சொல்கிறேன், அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டேன். இப்போ இந்த கீர்த்தனா என்ன நினைப்போட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா என்று லேக்கா கேட்க, வேற எதுக்கு, ஆரியனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மகாராணி ஆகிறதுக்கு என்றான் சூர்யா வெறுப்பாக. கரெக்ட், இப்போ இந்த ஆரியன் அவளை கல்யாணம் பண்ண வாய்ப்பே இல்லைங்கிற கட்டத்துக்கு வந்துடுச்சுன்னா அவள் இங்கேருந்து போய்த்தானே ஆகணும் என்றாள். ஆனால் அது எப்படி சாத்தியம் என்றான் சூர்யா புரியாமல். இல்லை சூர்யா, அன்னைக்கு உன் கல்யாணத்தை அந்த பொண்ணு ஜனனி நிறுத்தினால்ல, அவள் ஏதோ ஃபைலை தானே தேடிட்டு இருக்கா. அவளுக்கு நம்ம ஃபைலை தேடித்தரோம், அதுக்கு பதிலாக இப்படி செய்ய சொல்லுவோமா அவளை? அப்படி என்னடி செய்ய சொல்ல போற என்று சூர்யா பதட்டத்துடன் தான் கேட்டான். இல்லை சூர்யா, அந்த பொண்ணு ஒன்றும் பெருசாக மான மரியாதையெல்லாம் யோசிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அன்னைக்கு உன் மேலே போட்ட பழியை இந்த முறை ஆரியன் மேலே போட சொல்லி கேட்போம். ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவள் எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ, அவளை போய் ஆரியன் கூட சேர்த்து வச்சு பேசுற என்று அவன் கத்திவிட, டே சூர்யா, இது எப்பல என்று விழிகள் விரிய அவள் கேட்க, சட்டென தன் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவன், தெரியல லேக்கா, ஆனால் எனக்கு ஜனனியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை ஆரம்பத்தில் வெறுத்தனா இப்போ அளவுக்கு அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் ஊரறிய நான் தான் அவள் காதலன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். சொன்ன வார்த்தையை காப்பாற்றலைன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க என்று அவன் கடைசி வரியை சொல்லும்போது அவர்கள் அருகில் ஜனனி வந்து இருந்தாள். என்ன இதுக்கு வர சொன்னீங்க லேக்கா என்று அவள் கேட்க, உட்காருங்க அண்ணி. சாரி ஜனனி என்று லேக்கா சொல்ல, சூர்யாவின் கண்களோ ஜனனியை ரசனையுடன் வருடி வந்தது. ஜனனியோ அவளை விசித்திரமாகத்தான் பார்த்தாள். ஜனனி, நீ தேடுறத நான் எடுத்துறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்றாள் லேக்கா. என்னால் முடிஞ்சதுன்னா நிச்சயம் பண்ணுறேன். சொல் லேக்கா, நான் என்ன பண்ணணும் என்று கேட்டாள் ஜனனி. எங்கள் வீட்டிலேருந்து அந்த கீர்த்தனாவை துரத்தணும், அதுக்கு என்று லேக்கா இழுக்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்றாள் ஜனனி குழப்பமாக. பகுதி 25. ஜனனி யோசனையுடன் தான் ஆட்டோவில் ஏறியிருந்தாள். இந்த லேக்கா எதுக்காக நம்மளை கூப்பிடுறாளோ? இந்த குடும்பத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. ஆரியனை கேட்கவே வேண்டாம். நல்ல வேலை வைஷு தப்பிச்சிட்டான்னு தான் சொல்லணும். இந்த சூர்யா ஒரு புது ராகம், அவன் மனசில் என்ன இருக்குன்னு விளங்கவே மாட்டேங்குது. திடீர்னு கோவப்படுறான், திடீர்னு குலையிறான். நான் எங்கே போனாலும் பின்னாடியே வரான். அவ்வளவு ஏன் தூக்கத்தில் கூட என்னை விரட்டிட்டு தான் வரான். பையன் நடிக்கிறானா இல்லை நிஜமாவே என்னை லவ் அடிக்கிறானான்னு கூட புரிய மாட்டேங்குது. நல்ல பையன்தான், ஆனால் அவன் அந்தஸ்து என்ன, என் அந்தஸ்து என்ன என்று நினைக்கையிலேயே அவள் இதழ்கள் விரக்தி புன்னகை பூத்தன. தேவையில்லாத கற்பனை எல்லாம் கூடாது என்று நினைத்து கொண்டவள் மனம் என்னவோ அங்கு செல்லும் வரை திடமாகத்தான் இருந்தது. ஆட்டோவிலிருந்து இறங்கியவள் அந்த கஃபேக்குள் உள்ளே நுழைய போக சூர்யாவும் அங்கு லேக்காவுடன் அமர்ந்து ஏதோ தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தான். அச்சோ, இவன் இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கான் என்று அவள் தயங்கியபடி நிற்க, அவள் காதுகளில் அவன் சொன்ன வார்த்தைகள் மட்டும் தெளிவாக கேட்டது. அத்தனை பேர் முன்னாடி அவ தான் என் மனைவின்னு அறிவிச்சிட்டேன். இனி எனக்கு வேற சாய்ஸ் இல்லை. அவளை நான் ஏற்றுக்கிட்டாதான் நான் தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்று சொல்லியிருந்தான். ஜனனி மனதில் சட்டென ஒரு ஏமாற்றம். அப்போ இவன் எல்லார் முன்னாலேயும் கொடுத்த வாக்குக்காக மட்டும்தான் அவளை மனம் முடிக்க போறானா? அவன் மனசுல காதல் எல்லாம் பூக்களையா என்று ஏமாற்றம் பரவ தன்னையே கடிந்து கொண்டாள். இப்போது அவன் அவளை காதலிக்கவில்லை என்றால் அது சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம்தானே. எதனால் இந்த சோர்வு, வெறுமை என்று தன்னையே புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து போனாள். அதே நேரம் லேக்கா அவளை கவனித்திருக்க, வா ஜனனி என்று லேக்காவின் அழைப்பை ஏற்று அவர்கள் அருகில் சென்று அமர்ந்தாள். என்று ஜனனி, என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்டுவிட்டு, லேக்கா, இந்த கீர்த்தனா ரொம்ப குடைச்சல் கொடுக்குறா, அவளை எப்படியாவது எங்கள் வீட்டை விட்டு துரத்தணும், நீ தான் அதுக்கு எங்களுக்கு உதவணும் என்றாள் லேக்கா. நான் என்ன பண்ண முடியும் என்று ஜனனி குழப்பமாக கேட்டாள். ஜனனி, நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சா உனக்கு தேவையான அந்த ஃபைலை நாளைக்கே உன் கையில் இருக்கும். அதற்கு மேல் என்னால் முடியாது என்று மறுக்க ஜனனிக்கு காரணம் எதுவும் இருக்கவில்லை. சரி லேக்கா, நான் என்ன பண்ணணும் என்று ஜனனி கேட்டாள். லேக்காவும், ஜனனி, முதல்ல நான் வேற ஒன்று யோசித்தேன் என்று சூர்யாவை பார்த்தவள், ஆனால் அந்த ஐடியா இங்கே சில பேருக்கு பிடிக்கல, அதனால் நீ என்ன பண்ணணுங்கிறத இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உன்னை சந்தித்து பேசுகிறேன் என்றாள். சரி சொல்லுங்க, எனக்கு எதுனாலும் ஓகே, எனக்கு அந்த ஃபைல் மட்டும் கொடுத்தா போதும், நாங்கள் இங்கேருந்து அடுத்த நிமிஷமே கிளம்பிடுவோம், யாரும் எங்களுக்காக அவங்க வாழ்க்கையை மாற்றியெல்லாம் அமைச்சிக்க வேண்டாம் என்று அவள் முடித்த போது அவள் பார்வை சூர்யா மீது படிந்து மீண்டது. அவள் அங்கிருந்து சென்று விட,
என்ன சூர்யா, நீ லவ் பண்ற விஷயத்த இன்னும் ஜன்னி கிட்ட சொல்லலையா? இவ ஏதோ சோகமா பேசிட்டு போறா. அதுவும் இல்லாம இங்கேருந்து எப்படா போவோன்னு தவிக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை இவளுக்கு வேற ஒரு லவ் இருக்குமோ என்று லேக்கா கேட்க, வாய மூடுடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு என் மேலே நிச்சயம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்னவோ அது ஓன் பாடு. எனக்கு கீர்த்தனாவை தவிர இந்த வீட்டுக்கு மருமகளா யார் வந்தாலும் ஓகே தான் என்றாள். என்னதான் சூர்யா லேக்காவிடம் நம்பிக்கையுடன் சொல்லியிருந்தாலும் இனியும் தாமதிக்காமல் தன் காதலை ஜனனியிடம் சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து இருந்தான். ஆனால் அவன் அப்போது அறியவில்லை, அவர்கள் வீட்டில் மறுநாள் காலை மிகப்பெரிய பிரளயம் வெடிக்க காத்து கொண்டிருக்கிறது என்று. அன்று மாலை ருக்மணிக்காக உணவு எடுத்து சென்றிருந்தாள் வைஷ்ணவி. ருக்மணி பாட்டி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்க, பாட்டி எப்படி இருக்காங்கம்மா என்று வைஷ்ணவி அக்கறையுடன் கேட்டாள். வா வைஷ்ணவி, பாட்டிக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல, டாக்டர் நாளைக்கு காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான் இருக்காங்க என்றார் சுந்தரி. ரொம்ப சந்தோஷமா, நான் வீட்டுக்கு போய் எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறேன் என்றாள் அவள் உற்சாகமாக. ஆமாம் வைஷ்ணவி, ரெடி பண்ணி வை. நல்ல வேலை எங்கள் வீட்டுக்காரர் இப்போ வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அவர் வர 1 மாதம் ஆகும். அதனால் நானும் அம்மாவோட வந்து இருக்க போகிறேன் என்றார் சுந்தரி. சூப்பர்மா, கண்டிப்பாக வாங்க என்று வைஷ்ணவி ஆசையுடன் அழைக்க அவள் கண்களை அன்போடு வருடியவர், என்னமோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு வைஷ்ணவி. உனக்காகவும் எங்கள் அம்மாவுக்காகவும் தான் என் புருஷன் எனக்கு இத்தனை வருஷமாக போட்ட தடைக்கோடுகளை எல்லாம் தாண்டி வரப்போகிறேன் என்றார் சுந்தரி. வாங்கம்மா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு வைக்கிறேன் என்றாள் வைஷ்ணவி துள்ளலாக. அதே நேரம் அவர்கள் பின்னால் வந்து நின்றிருந்தாள் கீர்த்தனா. அம்மாவா, ஒழுங்கா மேடம்னு கூப்பிடு என்று மிரட்டலான குரலில் எச்சரிப்பது போல் சொல்லியிருந்தாள் கீர்த்தனா. ஓகே மேடம் என்றாள் வைஷ்ணவியும். தாமரை போல் மலர்ந்திருந்த அவள் முகம் ஒரு நொடியில் வாடிப்போனதை சுந்தரி கவனிக்கத்தான் செய்தார். நான் வரேன் மேடம் என்று வைஷ்ணவி அதற்கு மேல் அங்கு நில்லாமல் சென்றிருந்தாள். அம்மா, எங்கள் அப்பா இல்லாமல் ஒரேடியாக ஆட்டம் போடாத. பாட்டி வீட்டுக்கு போய் அந்த வைஷ்ணவி கிட்ட திரும்ப இந்த மாதிரி கொஞ்சம் ஆரம்பித்தேன், அப்புறம் நானே அப்பாவுக்கு ஃபோன் போட்டு உன்னை போட்டு கொடுத்துடுவேன் என்று கீர்த்தனா சொல்ல பதறிப்போனார் சுந்தரி. வேண்டாம் கீர்த்தி, அப்படியெல்லாம் பண்ணிடாதுடி என்று சுந்தரி கெஞ்ச, அப்போ ஒழுங்க என் பேச்சை கேளுங்க. எனக்கு நீங்கள் அந்த வைஷ்ணவி கிட்ட பேசுகிறதே பிடிக்கல. நீங்கள் அங்கே வந்தா அவள் பக்கம் திரும்பவே கூடாது என்று எச்சரிக்க, சரிடி, நான் அவகிட்ட பேசல போதுமா என்று சுந்தரியும் ஒத்துக்கொண்டார் வேறு வழி இல்லாமல். அன்று இரவு வைஷ்ணவியோ சிறு பரவசத்துடன் தான் படுக்கைக்கு சென்றாள். என்னதான் கீர்த்தனா கடுமையாக பேசினாலும் சுந்தரி அங்கு வரப்போகிறார் என்பது அவளுக்குள் அத்தனை சந்தோஷத்தை கொடுத்தது. அவள் அருகில் படுத்திருந்த ஜனனியோ ஏதோ பெரிய சிந்தனையோடு விட்டத்தையே வெறித்தவாறு பார்த்து கொண்டிருந்தாள். ஏய் ஜனனி, ஏண்டி இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க என்று அருகில் இருந்தவளை உலுக்கினாள். சட்டென அவள் புறம் திரும்பிய ஜனனியோ, வைஷு வாரியா, நம்ம இப்பவே இங்கிருந்து ஓடி போயிடலாம் என்றாள். வைஷ்ணவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஹே லூசு, உனக்கு என்னடி ஆச்சு? எதையாவது பார்த்து பயந்துட்டியா என்றாள் குழப்பமாக. இல்லை வைஷு என்று ஆரம்பிக்க போனவள், வேணாண்டி, என் வாயை கலராத என்று சொல்ல வந்த அத்தனையையும் முழுங்கிக் கொண்டாள். வைஷ்ணவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னடி உளர்ற, தூக்கத்தில் இருக்கியா என்று வைஷ்ணவி கேட்க, ஆமாம் தூக்கத்தில் தான் இருக்கேன், நாளைக்கு பேசலாம், குட் நைட் என்று ஜனனி போர்வைக்குள் தன்னை மறைத்து கொண்டாள். இவளுக்கு என்னாச்சு என்று எண்ணியபடியே வைஷ்ணவியும் தூக்கத்தை தழுவியிருந்தாள். காலையில் வீடே அமர்க்களமாக இருந்தது. பாட்டியும் பல வருடங்களுக்கு பிறகு சுந்தரியும் வரப்போகிறார் என்று அனைவரும் சந்தோஷமாக ஆவலுடன் காத்திருந்தனர். அவர்கள் வந்து சேர அண்ணம்மாவுடன் வைஷ்ணவி அடுப்படியில் உதவி கொண்டு இருந்தாள். அப்போது அவர்கள் வீட்டுக்கு புதிதாக ஒரு நடுத்தர வயது பெண் வந்தார். அனைவரும் புரியாமல் அவளை பார்த்தனர். அவருக்கு அவ்வளவு வசதி இல்லை என்பதை அவர் உடுத்தியிருந்த சுமாரான புடவை எடுத்துரைத்தது. அந்த பெண்ணோ, வணக்கங்க, என் பேர் சரோஜா, நான் என் பெண்ணை தேடி வந்திருக்கேன் என்றாள். லேக்கா சூர்யாவை ஒரு பார்வை பார்த்து கொண்டாள். அந்த பெண்ணோ தொடர்ந்தாள், இது ருக்மணி அம்மா சுந்தரி வீடுதானே என்று கேட்க, ஆமா, அதுக்கு என்ன என்று முன்வந்து கேட்டிருந்தான் ஆரியன். தம்பி, இந்த வீட்டு சுந்தரி அம்மாவுக்கு காவேரி மருத்துவமனையில் தானே குழந்தை பிறந்துச்சு. ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. இதோ இங்கே நிற்கிதே இந்த பொண்ணு கீர்த்தனா, இவ ஏன் பொண்ணு. நீங்கள் தவறுதலை என் பொண்ணை தூக்கி வந்துட்டுருக்கீங்க. இந்த உண்மை இப்பந்தான் எனக்கே தெரிஞ்சுது என்றார் அவர். அங்கு நின்றிருந்த அத்தனை பேருக்கும் இந்த பெண் என்ன உளறுகிறாள் என்றுதான் தோன்றியது. ஆனால் கீர்த்தனா மட்டும் ஷாக் அடித்தது போல் அதிர்ச்சி அடைந்து நின்றாள்.